OnePlus 7 Pro பத்தி கிட்டத்தட்ட எல்லாமே நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. Quad HD 90Hz டிஸ்ப்ளே, Snapdragon 855 பாப்அப் கேமரா. ஆனா இந்த வீடியோல OnePlus 7 Pro பத்தி உங்களுக்கு தெரியாத 7 விஷயங்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேரு மேக்ஸ்வெல். Back from the dead. உங்களுக்கு இந்த OnePlus 7 Proல பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்கிறனால இது ஈஸியா உடஞ்சு போகுமோங்கிற சந்தேகம் வரலாம். ஸோ இதை செக் பண்ணி பார்த்ததுல நீங்க உங்க OnePlus 7 Proல ஃப்ரண்ட் கேமராவும் பேக் கேமராவும் மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வார்னிங் வரும். அதாவது ஃப்ரண்ட் கேமராவை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி உடனுக்குடன் கேமராவை ஸ்விட்ச் பண்ணாதீங்கன்னு. அதே மாதிரி பாப்பப் ஆகிருக்கிற கேமராவை உங்கள் கையாலே திரும்ப உள்ள தள்ளினீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மேனுவலாக பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு வார்னிங் காட்டும். அது மாதிரி நீங்கள் செல்ஃபி கேமராவை ஸ்விட்ச் பண்ணுறப்போ உங்கள் கையை வச்சு மேலே அடைச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு வார்னிங் வரும். ஆனால் இதில் எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செல்ஃபி எடுக்கிறப்போ உங்கள் ஃபோன் தெரியாமல் கீழே ட்ராப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்ஃபி பாப்அப் கேமரா உள்ளே போகிறது தான். இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 48 மெகா பிக்சல் மெயின் லென்ஸ், ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ், ஒரு ஒயிட் ஆங்கிள் லென்ஸ். ஆனால் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்போ மெயின் லென்ஸும் டெலிஃபோட்டோ லென்ஸும் வச்சு மட்டும்தான் நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஒயிட் ஆங்கிள் லென்ஸ் வச்சு நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது. அந்த ஆப்ஷன் அவங்க கொடுக்கல. OnePlus 60ல இருக்கிற மாதிரி OnePlus 7 Proலையும் USB Type-C போர்ட் இருக்கிறது உண்மைதான். ஆனால் OnePlus 60ல கொடுத்துருந்த USB 2.0 விட OnePlus 7 Proல கொடுத்துருக்கிற USB 3.1ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் செம ஸ்பீடாக இருக்கும். OnePlus 7 Proல Zen மோடுங்கிற ஒரு புதிய ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மோடை ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு உங்கள் ஃபோனில் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு முக்கியமான ஒர்க் ஏதாவது இருக்கிறப்போ உங்கள் ஃபோனால் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோட் ஆனில் இருக்கிறப்போ கால்ஸும் வராது. நீங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட்டே பண்ணால் கூட இது 20 மினிட்ஸ் தாண்டி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த OnePlus 7 Proல இருக்கிற இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் OnePlus 6Tயை விட ஃபாஸ்ட்டாக இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இதுக்கு முதல் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, OnePlus 6Tல இருந்ததை விட இந்த ஃபோனில் பெரிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வச்சு அன்லாக் பண்ணுறப்போவும் அது உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை நல்லா புரிஞ்சிக்கும். அதனால அதுக்கு அடுத்த முறை அதே ஃபிங்கர் வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணுறப்போ அது வேகமாக உங்கள் ஃபிங்கரை சென்ஸ் பண்ணி அன்லாக் பண்ணும். இந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் LED இல்லாதது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் OnePlus அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக கர்வ் டிஸ்பிளேலே ஒரு நல்ல வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரப்போ அந்த டிஸ்பிளேயோட கர்வ்ட் எட்ஜஸில் மட்டும் ஒரு ஸ்லிக்கான ப்ளூ கலர் அனிமேஷன் வரும். இந்த OnePlus 7 Proல ஒரு புதிய லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதை 10 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. 90 Hz டிஸ்பிளேலாம் இருக்கிறனால கண்டிப்பாக இந்த ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகும். அதுவும் கேம்ஸ்லாம் விளையாடுறப்போ ரொம்பவே ஹீட் ஆகும். இந்த 10 லேயர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் இந்த ஹீட்டை கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்மேக்ஸ் தமிழ். என் பேர் மேக்ஸ்வெல்.